டிஸ்க்ளைமர் அப்படின்னா முன்னறிவிப்பு, பொறுப்புத்துறவு, எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். ஒரு நாவல் ஒன்று ரிலீஸ் ஆகுது. அந்த நாவல் என்னன்னா, என்னுடைய மகன் ஜோனத்தனுக்கு அப்படின்னு ஒரு அம்மா எழுதியிருக்காங்க. ஒரு நாவல். நான்சி அப்படின்றவங்க தன்னுடைய மகன் ஜோனத்துக்காக ஒரு நாவல் எழுதுறாங்க. அந்த நாவல் டிஸ்க்ளைமர்ல என்ன சொல்லுது, இது எல்லாமே உண்மை சம்பவம் தான் அப்படின்னுது. இதுல பொய்யே கிடையாது, உண்மை சம்பவம் தான் அப்படின்னுது. என்ன அப்படின்னா, 20 வருஷத்துக்கு முன்னாடி இத்தாலியில ஒரு சம்பவம் நடந்ததை அந்த நாவல் பேசுது. அதுல என்னன்னா, அந்த சம்பவத்துல போது இருந்தவங்க இன்னைக்கு ஒரு பெரிய டாக்குமெண்ட்ரி டைரக்டரா இருக்கிறாங்க, ஒரு லேடி. அவங்க பேர் கேத்ரின். ஸோ இந்த கேத்ரினுக்கு இப்போ டாக்குமெண்ட்ரி டைரக்டர். ஆனால் அன்னைக்கு அந்த பையனோட 20 வருஷத்துக்கு முன்னாடி ஜலபல ஜங்ஸ் இட்டாலியில் பண்ணுறாங்க. அப்போ என்ன ஆகுது அப்படின்னா, அப்பயும் அவங்களுக்கு கல்யாணம் ஆயிருக்கு. கல்யாணம் ஆகி ஒரு பையன் இருக்கிறான். அவன் பேர் நிக்கோலஸு, புருஷன் பேர் ராபர்ட். இட்டாலி வெக்கேஷன் வராங்க. அவன் புருஷன் ஏதோ வேலை இருக்குன்னு போனால் அப்போ ஒரு பையனோட, ஒரு சின்ன பையன் கூட மேட்ரு ஆகிடுது. இது எப்பயோ நடந்தது. ஆனால் இப்போ டாக்குமெண்ட்ரி டைரக்டர் ஆகி அவார்டெல்லாம் வாங்கின்னு இருக்கும்போது ஒரு புத்தகம் அவங்க பேருக்கு வருது. அந்த புத்தகம் என்னன்னா, பர்ஃபெக்ட் ஸ்ட்ரேஞ்சர் அப்படின்னு எழுதியிருக்கு. அந்த பர்ஃபெக்ட் ஸ்ட்ரேஞ்சர் புக்கும் கூட சில ஃபோட்டோஸ் வருது. அந்த சில ஃபோட்டோஸ் என்னன்னா, அதுதான் கேத்ரினுக்கு பயத்தை ஏற்படுத்துது. என்ன பயத்தை ஏற்படுத்துதுன்னா, அதில் நிறைய நியூட் ஃபோட்டோஸ் இருக்கு. ஓகே, அந்த நியூட் ஃபோட்டோஸ் இப்போ ஒரு ஃபோட்டோ எடுக்கிறாங்கன்னா, நம்ம இப்போ எல்லாரும் ஒரு லவ்வர் நான் உன் பிரஸ்ட்டை பார்க்கணும் அதை எதுன்னு சொல்லதுமே இவங்க எல்லாம் டக்குன்னு குளியல் அறையிலேருந்து எல்லாம் எடுத்து ஃபோட்டோ எடுத்து அனுப்புதுங்க இல்லைங்க. ஃபோட்டோ வீடியோலாம் இப்போ பல்கி பெருகிடுச்சு. அதுவும் மொபைல் ஃபோன் வந்ததுக்கப்புறம் இது வியாபித்திருச்சு. அந்த மாதிரி 20 வருஷத்துக்கு முன்னாடி அது ஃபிலிமில் எடுத்த ஃபோட்டோஸ் எல்லாமே. ஸோ ஒரு சில விஷயங்கள் நம்ம வாழ்க்கையில் செய்யும்போது நம்ம அது தெரியாதுன்னு நினச்சிட்டு இருப்போம். ஆனால் ஏதோ ஒரு வகையில் அது வந்துருக்குன்னு வச்சுக்கோங்க. அதை எப்படி எதிர்கொள்வீங்க? இப்போ புருஷனுக்கு தெரிஞ்சால் யார் கூட படுத்தனா அவன் கேட்பான், இது எப்போ எடுத்ததுன்னு கேட்பான். பிள்ளைக்கு தெரிஞ்சாலும் அசிங்கம். ஒரு நல்ல பொசிஷனில் இருக்கும். இப்போ அந்த ஃபோட்டோவும் அந்த கதை புத்தகமும் ரிலீஸ் ஆகிருக்கு. அந்த புத்தகத்தை படிச்சுட்டு கேத்ரின் என்ன பண்ணுறா, எரிக்கிறா, பதறா, அந்த ஃபோட்டோஸ் எல்லாம் கிழிச்சு போடுறா. அவளுக்கு அந்த நடுங்குறா. இந்த சூழலில் என்ன, கேத்ரின் இந்த பிரச்சனையிலேருந்து என்னைக்கோ 20 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது. அந்த பிரச்சனையிலேருந்து வெளிவந்தாங்களா இல்லையா அப்படின்றது தான் இந்த திரைப்படத்துடைய கதை.